செய்வதென்று தெரியாமல் எல்லா குற்றத்திற்கும் அடிமையாகி அனைத்து குற்றங்களையும் செய்து வருகிறார்கள். இந்த ஆட்சியை நான் திட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அண்ணா நகர்ல ஒரு சிறு பெண்மணி பாலியல் பலாத்காரத்துக்காக குடும்பம் போய் சென்று சேர்க்கும் போது அங்க வழக்கு தொடுக்கப்படுகிறது. காவல்துறை வழக்கை சரியாக அணுகவில்லை, தொடுக்கவில்லை. அவங்க போலீஸ் மருத்துவமனைக்கு சென்றதுனால மீண்டும் அந்த வழக்கு வெளியே வருது. அந்த வழக்கு வெளியே வந்து நீதிமன்றம் சென்றதுனால சிபிஐக்கு உத்தரவிடுகிறார்கள். அதை எதிர்த்து அரசு உச்ச நீதிமன்றம் செல்கிறது என்றால் வேதனைக்குரிய விஷயமா இல்லையா? இந்த வழக்குக்கு அரசு போகலாமா? அதுவும் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு வக்கீலை நியமித்து, மூத்த வழக்கறிஞர் நியமித்து அங்கு வாதிட சொல்வது எவ்வளவு கேவலம். அப்ப அரசியல் தலை கொண்டவர்கள் தலைவர்கள் மக்களுக்கான தலைவர்களாக இருப்பார்களா என்பதை வேதனை அளிக்கிறது. ஏதோ ஒரு வகையில் அவங்களை தேர்ந்தெடுத்துறோம் அவங்க தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கும் போது மிகவும் வேதனை. இதையெல்லாம் அதாவது நீங்க எழுதியிருக்கிற இந்த இதெல்லாம் போல 30 நாள் தீர்ப்பு வரணும், கண்டிப்பா வரணும். அப்பேற்பட்ட குற்றவாளிகளுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதுல ஞானசேகரன் சொல்லக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்த வழக்குல நடந்த தீர்ப்புக்கு வர இருக்கிறோம். ஆனா அங்கேயும் அரசியலை பார்க்கும்போது யார் அந்த சார்ன்றதுக்கு இன்னி வரைக்கும் விடை கிடைக்கலன்னும் போது அது கேள்விக்குறியாதான் நான் நினைக்கிறேன். அண்ணாமலை வெளிப்படையா பேசுறாரு பத்திரிகை வாயில்ல, இந்த சார் கிட்ட எப்போ வழக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நான் மனு கொடுக்குறேன், யாருக்கே டிஜிபிக்கோ எஸ்ஐடிக்கோ கூப்பிட்டு விசாரிக்கல. சரி, வழக்குல போய் உள்ள போகலான்னு பாக்குறேன், அதுக்குள்ள வழக்கே முடிஞ்சிச்சு. சோ அதுக்கப்புறம் பண்ண முடியல. ஆனா வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் பிரஸ் மீட் கொடுத்து 8:32க்கு இந்த காவல் அதிகாரியோட பேசியிருக்காரு, அந்த குற்றவாளி இந்த அரசியலோட பேசியிருக்காருன்னு சொல்றாரு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா வேலை பணி செய்தவர், அவருக்கு சிஆர்பிஸ் எல்லாம் தெரியாது, அவருக்கு எல்லாம் கத்தறிந்த இருக்குல்ல, அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அவர் எங்க போய் சொல்லணும்? அந்த குற்ற வழக்குல அவர் ஒண்ணு ஈடுபடுத்தி இருக்கணும், இல்ல டிஜிபி கிட்ட அவரே வாலண்டியரா போய் சாட்சி சொல்லியிருக்கணும். எதையும் செய்யல. அதுக்கு காவல் நிலையத்தில் மறுபடியும் புகார் கொடுத்து இப்ப அந்த காவல் நிலையம் என்ன கூப்பிட்டு வழக்க பின்னெடுத்துக்கோங்க சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது என்னது? நான் பின்னெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் பின்னெடுக்க மாட்டேன், நீங்க ஒன்னும் எம்எஃப் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க, நான் செய்ய மாட்டேன். ஆனா நான் எனக்கு நேரம் கிடைக்கல, நேரம் கிடைக்கும்போது நீதிமன்றம் போவேன், அப்ப நீங்க பதில் சொல்லிக்கோ. இப்படியான ஒரு சூழல் நம்ம பார்க்கும்போது வேதனை அளிக்கிறதா இல்லையா? அப்ப இந்த தலைவர்கள்லாம் மக்கள் தலைவர்களாக பணி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. சும்மா மைக்க பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு மைக்ல எல்லாத்தையும் நியாயம் பேசிக்கிட்டு இப்படி தீர்வு கண்டுறேன் அப்படி தீர்வு கண்டுறேன்னு சொல்லல. தீர்வு காண வைக்கணும். நீதிமன்றங்கள்ல சென்று நீதிமன்றங்களையும் அழுத்தத்தை கொடுக்கணும். நீதிமன்றங்களும் சரியா செய்யறது இல்லைன்னு தான் என்னோட வருத்தம். நீதிமன்றத்திலே போராடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வெறும் 17 நீதிமன்றங்கள் தான் இருக்கு உச்ச நீதிமன்றத்தில். 140 கோடி மக்கள் இருக்கிறோம். தீர்ப்பு கிடைக்குமா? அங்க எண்ணற்ற வழக்குகள் வரும்போது நீதிமன்றங்கள் எப்படி விசாரிக்கும்? நேரமே கிடையாது. அன்னைக்கே உங்களுக்கு எஸ்எல்பி போட்ட உடனே அடுத்ததே டிஸ்போஸ். அதுக்குள்ள எப்படி சாதாரண வழக்கறிஞர் வைத்தாக்கா அது ஒரு நிலையில, மூத்த வழக்கறிஞர்கள் 50 லட்சம் 40 லட்சம் ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நிலையில. இப்படியான ஒரு அரசியல் சூழல் இருக்கு. இதெல்லாம் பாராளுமன்றம் சட்டமன்றம் மக்களுக்கானதா செயல்பட்டு இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய கடமை இருக்கு. ஆனா இன்னைக்கு செய்யாத ஒரு அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் மக்கள் தான் உணரணும். பெண்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆண்களுக்கு பெண்களே கிடைக்கல. எந்த சமூகமா இருந்தாலும் சரி, ஒரு பட்டர் கும்பிடுவோம் எங்கிட்ட வந்து கேட்டாங்க, நானும் ஸ்ரீரங்கத்துல சொன்னேன், பெண்களே கிடையாது. அந்த சமுதாயத்தில் எந்த சமுதாயத்திலுமே குறைஞ்சிக்கிட்டு வராங்க. காரணம் பல்வேறு பெண்கள்னால ஒரு கேவலம், பெண் பிள்ளைகள் கேவலம், அப்படி பெண் பிள்ளைகள் தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழல் மனதில் ஏற்பட்டதுனால ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இதற்கெல்லாம் விதிவிலக்கா இன்னைக்கு குடும்ப வாழ்க்கைகள் சீரழிந்து போதை என்னும் அரக்கன் தான் மேல இருக்கான். அந்த போதையில எல்லாமே அடிமையாயிட்டு பெண் போதை, மது போதை, கஞ்சா போதை எல்லாம் இன்னைக்கு அதை வைத்துக்கிட்டு வியாபாரம் செய்துகிட்டு பிள்ளைகள் எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதுக்கான இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் இங்கே கூடியிருப்பவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.